வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். வான்மலர் இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் சிறப்பு நன்கொடை சீட்டுக்களை அனுப்புவோம். அதேபோல் இந்த ஆண்டும் உங்களில் அநேகருக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் பலர் அதற்குரிய நன்கொடைகளை அனுப்பியுள்ளீர்கள். நன்றி. குலுக்கல் தேதியானது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே உங்களிடம் இருக்கிற சீட்டுக்கள் மற்றும் நன்கொடையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். சித்தார்த்தன்னா மேன்மையை உருவாக்குபவர் என்று பொருள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த புத்தர் பிறந்தவொன்னே அவங்க அப்பா ஜோசியம் பார்க்குறாரு. இப்போ இந்த ஜோசியக்கார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவர் மிகப்பெரிய ராஜாவாக வருவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவியாக போயிடுவார். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ஒன்று மிகப்பெரிய அரசராக வந்துடுவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவி ஆகிடுவார்னா அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு அப்புறம் நம்ம நாட்டை இவர் தானே அரசாகணும், இவர் துறவியாக போவார்னு சொல்கிறார். ஒரு ராஜாவாயிட்டா பரவாயில்ல, ஒரு துறவியாக போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நாடு என்ன கதியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார்ட்டே கேட்குறாரு. ஆருடம் பார்த்தோர்ட்டே கேட்குறாரு, இவர் துறவியாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அப்போ தான் அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை, வயசானவங்களை, துறவிகளை, பிணத்தை, மரணத்தை எல்லாம் பார்க்காம இவரை வளர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 16 வயசு வரைக்கும் அவர் அப்படியே அரண்மனையில் பாதுகாத்து வளர்க்குறார். அவர் வயசானவங்களே பார்த்ததில்ல. அவருக்கு முன்னால் வர்றவங்களாம் எங்கே தான் வரணும், சிரிச்சு கண்ணீர்லாம் அழுகிறவங்க, வருத்தப்படுறவங்களாம் இருக்கக்கூடாது, நோயாளிகள் பேஷண்ட்லாம் அவர் முன்னால் வரக்கூடாது, டெத்தெல்லாம் அவர் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி வளர்த்துட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அழகான கல்யாணம் பண்ணணும்னு அப்போ நிறைய அழகான பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி இவரை கொடுக்க வைக்கலாம். பரிசு கொடுக்கும்போது எந்த பெண் அழகாக இருக்கோ அந்த பெண்ணை இவரை செலக்ட் பண்ணுவாருன்னு வராங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராரு. கடைசியில் புத்தரை கல்யாணம் பண்ண யசோதரா அவங்க வரும்போது எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த பெண் எனக்கு ஏதாவது கொடுங்களேன்னு கேட்குறா. ஒன்றா அவர் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கேட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஏதாவது கொடுங்கன்னு ஒரு முத்து மாலையோ அதை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாலையை கொடுத்தோன்னா அவள் என்ன சொல்லிட்டா, இந்த மாலை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, இந்த மோதிரம் போதும், மாலை நீங்கள் வச்சுங்கன்ட்டா. இந்த தூரத்தில் தான் அவங்க அப்பா பார்த்தாரு. பரவாயில்லையே, பொன் நகை மேலே ஆசைப்படாத ஒரு பொண்ணு, இப்படிப்பட்டவ தான் மருமகள் ஆகணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. நகையே வேணான்னு சொல்லுதில்ல ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு சொல்லும், நீங்களே வச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணமான பிறகு தேரோட்டியோட வெளியே போகும்போது இவர் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாரோ, அயோத்திகரை பார்த்துட்டாரு, வயசானவங்களை பார்த்துட்டாரு, மரணத்தை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகுதான் ஒரு நாள் ராத்திரி சொல்லிக்காம கொள்ளாமல் துறவு போயிட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், போயிட்டு சில ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து வந்த உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கு. இவங்க அப்பா நினச்சிட்டாரு, சரி இவங்க தான் துறவியாக போயிட்டாரு, பையனை நம்ம அரசராக்கலான்ச்சா பையனையும் துறவுக்கு கூப்பிட்டோன்னா அவங்க அப்பா புத்தர்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அவரையும் துறவி ஆக்கிறதுக்கு முன்னால் ஒரு வரம் கேட்குறாரு. இப்பா, இனிமே துறவு போகணும்னா பெற்றோருடைய அனுமதியோடு போகணும்னு ஒரு வரம் கொடுப்பா. இந்த இடத்துல நீங்கள் புத்தர் சிறந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாம், அந்த தந்தையினுடைய மனம், நீதான் ராஜாவா அவன் நினச்சேன், நீ சொல்லிக்காமல் துறவு போயிட்ட, பரவாயில்ல, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உன் பையனாக தான் அவன் நினச்சேன், அவனை இப்போ நீ துறவிக்கு உள்ளத்தில் சேர்த்துக்கிட்டேன். ஆக துறவு போகிறது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல, அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுப்பான்னு கேட்டார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் இருக்குது. இதை ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் அங்கே ஊழியத்துக்கு போகிறேன், இங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே போய் பாட்டு போடுறேன், அங்கே சாட்சி சொல்ல போகிறேன், வீட்டில் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனேன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த வேதனை தான் அவங்க அப்பாவை அந்த ஒரு வரத்தை கேட்க வச்சு அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு போகணும்னு சொல்லுப்பாங்க. இது புத்தர் செஞ்சது தப்பா, அவங்க அப்பா கேட்ட வரம் தப்பா விட்டுருங்க. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங், ஒரு தந்தையினுடைய வேதனை, ஐயோ என் பிள்ளை இப்படி வரும்னு நினச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, ஸோ இனிமேல் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்ல. அதே மாதிரி தான் நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்காமல் நீங்கள் 1000 ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுள் உங்கள் அப்பா அம்மா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவி தான் முதல் நற்செய்தி பணி, அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கூட அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அதெல்லாம் இவ்வளோ கேட்குறோம். ஆனால் 24 மணி நேரம் நாங்கள் காலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். செஞ்சு வச்சுட்டு போகிறதில்ல. உனக்கும் செஞ்சு வச்சுட்டு அவங்க போனாங்க, ஊட்டினாங்கல்ல, சாப்பிடுனாங்கல்ல, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னாங்கல்ல,
அப்படிப்பட்ட பெற்றோரை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறதுங்கிறது மேன்மைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனவே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், துதியாற்றுங்கள், சாட்சி செய்யுங்கள், அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்கள், இங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. உங்கள் அப்பா அம்மாவுடைய மனசு அதை முழுசாக அங்கீகரிச்சிருக்கா, அவங்க மனசு என்ன அப்படிங்கிறத யோசித்துட்டு அப்புறம் நீங்கள் கடவுளை பற்றி சொல்லலாம். கடவுள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மாவுடைய மனதுதான் வாசல் வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்பினால் யாக்கை ஏற்ற அண்ணலே போற்றி போற்றி, மன்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி போற்றி, என்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி போற்றி, என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி போற்றி. கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் அடங்கியிருக்கக்கூடிய பகுதியை நாம் சுருக்கமாய் தியானிக்க ஆயத்தப்படுவோம். இந்த நாளுடைய தலைப்பே சோதனை என்பதுதான். ஒரு ஓய்வு நாள் பள்ளியில் ஆசிரியர் சேர்ந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம், மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கற்பனை திறனை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதன் அடிப்படையில் சோதனை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்படி கேட்டப்ப ஒரு மாணவன் ரொம்ப அழகாக ஒரு படத்தை வரைஞ்சிருந்தான். அந்த படத்தில் ஒரு ஆப்பிள் பழத்தை வரைந்து அது பக்கத்தில் ஒரு 2 கண்கள் அந்த ஆப்பிள் பழத்தை பார்க்குற மாதிரி வரைஞ்சி இந்தாங்க சார்ன்னு சொல்லிட்டு கொடுத்தானாம். அப்போ இந்த ஆசிரியருக்கு ஒரே வியப்பாக இருந்துச்சு. அவர் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் தம்பி, ஆப்பிள் பழம் பார்த்தோன்னே தெரியுது, இது ஏவாளை ஏதோ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் 2 கண்களை போட்டிருக்கே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த பையன் சொன்னானா, ஆமாம் சார், இந்த ஆப்பிளை சாப்பிடணும்னு சொல்லி இந்த கண்கள் மூலமாகத்தான் ஏவாள் தூண்டப்பட்டார், சோதிக்கப்பட்டார், அந்த சோதனை பாவமாய் பெருகினது, அதற்கு அடையாளமாக தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். கிறிஸ்து அருமையானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இதை தான் சொல்லுது. அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறது என்ற கண்டு சோதனைக்குள்ளாக்கியது ஏவாளை. அதனால் நம்ம நினச்சி பார்க்குறோம், எதையுமே கண்ட பின்பு அதை கையினால் பறித்து வாயினால் உண்டு பிறகு தான் புருஷனுக்கும் கணவனுக்கும் அதை கொடுக்கிறார். அப்படிங்கிறப்ப சோதிக்கப்படுகின்ற அந்த நிலையை தான் இங்கே இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. சோதனை என்பது அதனுடைய துவக்கமே கண்களில் தான் ஆரம்பிக்குது. அப்படின்றதுனால தான் ஒருவேளை நம்ம படைத்த கடவுள் பாருங்கள், யோசித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் மூடி வைக்கலை. நம்முடைய வாய்க்கு மூடி இருக்கா இல்லையா? இல்லை, வாய்க்கு மூடி இல்லை. மூக்குக்கு, காதுக்கு, எதுக்குமே மூடி இல்லை. ஆனால் கண்ணுக்கு பாருங்கள், ஒரு இமைங்கிற மூடியை வச்சிருக்கிறாரு. காரணம் என்னான்னு பார்க்குறப்ப கெட்டதை, தீமையானதை, சோதனைக்கு உள்ளாவதை நாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடுறதுக்கு அந்த இமையை ஒருவேளை அவர் நினச்சி படைச்சிருப்பாரோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஏவாள் இந்த சோதனையிலே வீழ்ந்த பிறகு தானும் அந்த கனியை உண்டு அந்த பாவத்திற்குள்ளாக தானும் சிக்கிக்கொண்டு தன்னுடைய கணவனுக்கும் அதை கொடுத்து, நீங்களும்
இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்தில், நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க நடு மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டான்னு கடவுளாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொன்னதை ஏவாளும் ஆதாமும் உதாசீனப்படுத்துகிறாங்க. கணவனும் மனைவியும் உதாசீனப்படுத்தி கீழ்ப்படியாமையின் மூலமாய் பாவத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த ஏவாள் சோதிக்கப்பட்டதற்கு அவர்தான் காரணம். ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் அந்த சோதனையிலலாம் விழலை, சாத்தான் தான் என்னை சோதித்தான், அதனால தான் நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தப்பை மற்றவங்க மேலே தூக்கி போடுறது. அப்போ இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் கூட தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பல நேரங்களில் சோதனைக்குள்ளாக இருக்கிறோம். அந்த சோதனையில் நாம் அகப்பற்றாமல் மற்றவங்க மேலே அதை தூக்கி போடணும்னு பார்க்குறோம். இந்த சோதனைக்கெல்லாம் காரணமே கண்கள் தான். கண்களின் மூலமாய் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் தேவையில்லாத பல எண்ணங்கள், பல தீமையான காரியங்கள், இவைகளினாலே பாவம் பெருகுகிறது. ஏவாளுக்கு நான் இன்னும் தன்னை முன்னிறுத்துகின்ற அந்த நிலையில் பாவத்திற்குள்ளாகிறார். அதெல்லாம் இல்லாமல் கடவுளின் வார்த்தையிலே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்தோடு, ஏன் சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன, நான் அப்படி செஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமையினாலே பாவத்திற்குள்ளாக அவர் நுழைந்து மனுக்குலம் முழுவதுமே பாவத்திற்குள்ளாக அவர் வழி நடத்துகிறார். கிறிஸ்தேசுவில் அன்பானவர்களே, கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார்? நாம் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, சாமி ஏதோ நம்மளை சோதித்த மாதிரியும் அந்த சோதனைக்குள்ளே நீங்களும் நானும் வீழ்ந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரியும் பல நேரங்களில் சொல்லி புலம்பி அழுது தவிப்போம். ஆனால் பாருங்கள், யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 14-15 படித்து பார்க்குறப்ப அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கின்றது. நமக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் நாமே தான் உருவாக்கி கொள்ளுகிறோம். நாம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழிமுறையும் எனக்கு உண்டாக்கி கொடும் சாமி, இந்த சோதனையிலிருந்து நான் விடுபட எனக்கு பலன் தாரும், சோதனையில் வீழ்ந்து விடாதபடிக்கு வழிமுறைகளை காட்டும்னு அவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சோதனை சோர்வில் வீழுகையில் சிம்சோன் போல் தவறிடும் வேளைதனில், சோதனை சோர்வில் வீழுகையில் சிம்சோன் போல் தவறிடும் வேளைதனில், சமயத்தில் மீட்டிடும் வல்லவரே, சாட்சியாய் மாற்றும் என் வாழ்வினையே, பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே, பேலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பல முறை நானே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பாராக. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.